வணக்கம் அன்புக்கினிய நேயர்களே. இந்த 2024 ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ரிஷபராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக ராஜயோகம் உண்டு. காரணம் என்னென்னா, ஜாதகத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய பிளானட் திடீர்னு பெரிய பணக்கார ஆகணும், திடீர்னு கோடீஸ்வரர் ஆகணும், ஓவர் நைட்டில் பெரிய லெவலில் வரணும். அதுக்கு ராகுவால் மட்டும்தான் முடியும். அந்த ராகு ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாகவே 2024 முழுக்காவே லாபஸ்தானத்தில் தான் இருப்பார். ராகு ரிஷபத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கார். ரிஷபராசி எடுக்கக்கூடிய முயற்சிகள் லாபத்தில் முடியும். லாபத்தை அதிக லெவலில் கொடுப்பார். வழக்கமாக செய்யக்கூடிய தொழில் தான். வழக்கமாக செய்யக்கூடிய தொழிலில் 50,000 லாபம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ லாபஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது அதே லாபம் 3 மடங்காவோ 4 மடங்காவோ மாறலாம். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் 50,000 லாபம் பார்த்த தொழிலில் 1 லட்சமாவோ 1.5 லட்சமாவோ லாபம் பார்க்கலாம். ஸோ இதை கொடுக்கறது யார்னா ராகு பகவான். அவர் 2024 முழுக்க லாபஸ்தானத்தில் இருப்பார். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் சக்ஸஸ் கொடுப்பார் இந்த ராகு. இதனால் எந்தவித சந்தேகம் வேண்டாம் உங்களுக்கு. ஸோ இப்படி இருக்கனால ரிஷபராசி நேயர்களுக்கு ரொம்ப நல்லது. இதில் ராகு மட்டும் இல்லைங்க, மே மாதம் பிறகு குருவும் வந்துடுவார். குரு ரிஷபத்துக்கு வந்தால் ரிஷபராசிக்கு இன்னும் ரொம்ப நல்லது. மே மாதம் மேலே டபுளாக வாய்ப்பு இருக்குது இந்த யோகம். ராகுவும் சப்போர்ட் பண்ணுறாரு, குருவும் சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ குரு ராசியிலே வரதுனால குரு பலன் கிடைக்கும். குரு பலன் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு குரு ரொம்ப சப்போர்ட் வருவார். குரு பலன் இருக்கும். மே மாதம் ரிஷபராசி நேயர்களுக்கு குரு பலன் கிடைக்கும். இந்த 2024 ரிஷபராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் இருக்குது. எந்தவித சந்தேகம் வேண்டாம். நன்றி.